மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷனை நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம். நாங்கள் என் பிள்ளையோட பர்த்டே வர்றதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. குலதெய்வம் கோயில்ல நல்ல நாள் பார்த்து மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதையும் நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம். பொதுவா பிள்ளைக்கு 3 வயசு ஆகுதே, மொட்டை அடிச்சு காது குத்தாம இருக்கமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கஷ்டமா இருக்கும். இந்த மாசம் அதை நிறைவேற்றுறதுக்கான எல்லா வேலைகளையுமே நாங்கள் பண்ணோம். ஆனா கடைசி சமயத்தில் தான் நாங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணீங்க, திடீர்னு ஏன் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். தவிர்க்க முடியாத சில காரணங்களால நம்ம ரெயின்சிகா பாப்பாவோட காது குத்து விழாவை தள்ளி வைக்கணும். எனக்கு இதுல 1% கூட வருத்தமே கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை நான் தள்ளி வைக்கிறேன். இதை பத்தி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, நாம கொஞ்ச நாள் கழிச்சே நம்ம பிள்ளையோட காது குத்து ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம ரெயின்சிகா பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கான வேலைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ரெயின்சிகாவோட பர்த்டே ஆகஸ்ட் 24 வருது. ஸோ பர்த்டேக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நாங்கள் அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண போறோம்.